வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 சிலபஸ் யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஆல் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 பார்ட்ஸ் பார்த்தோம். இது பார்ட் 4, கடைசி பார்ட். கூற்று: தாயொருத்தி தன் மகனை பெற்றெடுத்த பொழுதை காட்டிலும் அவனை சான்றோன் என பிறர் கூறும்போது மிக்க மகிழ்ச்சி அடைவாள். காரணம்: சமுதாயத்தில் சிறந்த பண்பு நலன்கள் கொண்ட சான்றோர்களை அனைவராலும் மதிக்கப்படுகின்றனர். ஆன்சர்: கூற்று சரி, காரணம் சரி. 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர்: பெரிய புராணம். பிற்கால சோழர்கள் காலத்தில் வாழ்ந்த சேக்கிழார் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து அருளினார். இத்தொகுப்பை பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் இரண்டும் ஒன்றுதான். உளவாரப்படையை அமைத்தவர். ஆன்சர்: திருநாவுக்கரசர். உளவாரப்படையை அமைத்தவர் திருநாவுக்கரசர். உளவாரப்படை என்ற குழுவை அக்காலத்திலேயே ஏற்படுத்தினார். அப்போ எதற்காக ஏற்படுத்தினார் அப்படின்னா, பாழடைந்து காணப்பட்ட சிவாலயங்களையும் அவற்றின் சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்த. அடுத்தது, திருநாவுக்கரசர் பக்தி நெறிக்கு தொண்டு வடிவம் கொடுத்தார். பக்தி நெறிக்கு தொண்டு வடிவம் கொடுத்தவர் திருநாவுக்கரசர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற கருத்தை தெரிவித்ததன் மூலம் சைவ சமயத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார். திருப்பூந்துருத்தியில் ஒரு சைவ மடத்தை நிறுவினார். அப்போ திருநாவுக்கரசர் எங்கு சைவ மடத்தை நிறுவினார்? ஆன்சர்: திருப்பூந்துருத்தி. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர்: ஜியு போப். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை சுட்டுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, விநாயகரது சிறப்பு என்பது தவறு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசைப்பாடலாகிய பரிபாடல் குறிப்பிடுவது. பாண்டியர்களின் தலைநகரமான மதுரையின் சிறப்பை குறிப்பிடுகிறது. வையை ஆற்றின் சிறப்பை குறிப்பிடுகிறது. திருமால், முருகன் போன்ற தெய்வங்களை வழிபடும் முறையை குறிப்பிடுகிறது. ஆனால் விநாயகரது சிறப்பை பற்றி குறிப்பிடவில்லை. இசைப்பாடலாகிய பரிபாடல் பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும், வையை ஆற்றின் சிறப்பையும், திருமால், முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடுகிறது. விநாயகரை பற்றி சொல்லல. பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. குறுநில மன்னர்கள் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளோடு பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. இதை கரெக்டாக பொறுத்துனா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வரும் ஆன்சர். வல்வில் ஓரி கொல்லிமலை 4, அதியமான் தகடூர் 3, ஆய் அண்டீரன் பொதியமலை 1, திருமுடிக்காரி மலைய மாநாடு 2 வரும். அப்போ 4, 3, 1, 2 ஆன்சர் இதுதான். பார்த்துடலாம் அது தெளிவாக. பேகன் ஆட்சி செய்த பகுதி பழனிமலை. மயிலுக்கு போர்வை தந்தவர் தான் பேகன். பாரி பரம்புமலை. முல்லை கொடிக்கு தேர் தந்தவர். திருமுடிக்காரி மலைய மாநாடு குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆய் அண்டீரன் பொதியமலை நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். அதியமான் தகடூரில் ஆட்சி செய்தவர். அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்தவர். நள்ளி கண்டீரமலை மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். வல்வில் ஓரி கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. திணை கொடுத்துருக்குறாங்க, உரிபொருள் கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலை
பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்பது மட்டும் சரி. அது சின்ன ஒரு டேபிள் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகமே என்று உறுதி செய்தவர். சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகமே என்று உறுதி செய்தவர் சர் மார்டிமர் வீலர். கீழடி தொல்லியல் களம் அமைந்துள்ள மாவட்டம். ஆன்சர் சிவகங்கை. குரூப் 1ல் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும். இந்த அகழாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுவே ஆகும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. தமிழகத்தில் முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ 1, 2, 3 சரியானவை. அப்போது தமிழகத்தில் முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னா 1, 2, 3 அத்திப்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை, அத்திரப்பாக்கம். இந்த இடங்களில் மட்டும்தான் தமிழகத்தில் முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம். ஆன்சர் மகாயோகி. அடுத்தது கூற்று. இரவி உள்ளவும் மதியம் உள்ளவும் இவர்களே நரகில் எய்துவர். வெள்ளி பாரதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நல்லறிவுடைய அமைச்சராய் இருந்தும் அரசாட்சியை வேண்டுமென்றே கெடுப்பவர், சான்றோர் மொழியை புறக்கணிப்பவர், பிறர் செய்த உதவியை மறப்பவர், ஒருவர் வாழும் வீட்டில் உணவு உண்டு அவருடன் சினந்து போர் புரிபவர் ஆகியோர் சூரிய சந்திரன் உள்ளவரை துன்பம் அடைவர். கூற்று சரி, காரணமும் சரி. தமிழ்மொழி தொன்று தொட்டு நெறிகளை டேஷ் நெறிகளை உள்ளடக்கியது. ஆன்சர் இ 1, 3, 4 சரியானவை. அப்போ அந்த 1, 3, 4 என்னன்னு பார்த்துடலாம். அறம் அன்பு சரி, அடக்கம் அமைதி சரி, உண்மை உழைப்பு சரி, நீதி அநீதி என்பது மட்டும் தவறு. தமிழ்மொழி தொன்று தொட்டு டேஷ் நெறிகளை உள்ளடக்கியது அப்படின்னா அறம் அன்பு, அடக்கம் அமைதி, உண்மை உழைப்பு. நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல் நீ பொய்ப்பு அறியலையே என கூறும் நூல் பதிற்று 10. ஆன்சர் பதிற்று 10. நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல் நீ பொய்ப்பு அறியலையே கொடுத்துருக்குறாங்க புக்கில். ஆன்சர் பதிற்று 10. சமண சமய கொள்கைகளை பற்றி நாலடியார் வலியுறுத்தி கூறுவது. ஆன்சர் 1, 3, 4 சரி. துறவரத்தை பாராட்டி பேசுதல், புலால் உண்ணுதல், உயிர்கொலை புரியாமை, உலக இன்பத்தை வெறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் 1, 3, 4 மட்டும்தான் நாலடியார் வலியுறுத்தி கூறுவது. புலால் உண்ணுதல் என்பது தவறு, அது மட்டும் கிடையாது.
பொருந்தாததை சுட்டிக்காட்டுக. இந்திய கட்டடக்கலை பரவியுள்ள நாடுகள். ஆன்சர் மலேசியா. ஆன்சர் பர்மா, இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா இந்த நாடுகளில் பரவி இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது பொருந்தாததை கேட்டிருக்காங்க. மலேசியா, இந்தோனேசியா என்பது பொருந்தாது. பர்மா, மலேசியா, இலங்கை, கம்போடியா இந்த நாடுகள் பொருந்தும். பர்மா, இலங்கை போன்ற நாடுகள் பொருந்தும். இந்தோனேசியா கிடையாது. தமிழறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி வகைப்படுத்திய அழகு கலைகளின் எண்ணிக்கை 5. 64 முதன்மை கலைகள் இருந்தன. இதை ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்ற கம்பரின் கூற்று தெரிவிக்கின்றது. அப்போ இந்த கூற்று பார்த்து வச்சுக்கணும். ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் கம்பர். அடுத்தது அதை ஒரு 5 கலைகளாக கொடுத்துருக்குறாங்க. பொதுக்கலைகள், அழகு கலைகள், அப்படி 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க கலைகளை. காட்சி இன்பம், கேள்வி இன்பம் தருவன அழகு கலைகள் என்றும், அப்புறம் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை என அழகு கலைகளை 5ஆக வகைப்படுத்தி தமிழறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் டேஷ் பல்லவ மன்னர் காலத்தில் கற்றளி அமைக்கும் முறை ஏற்பட்டது. ஆன்சர் நரசிம்மவர்மன். ஆன்சர் நரசிம்மவர்மன். நடுகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல். ஆன்சர் பரிபாடல். பரிபாடலில் மட்டும் நடுகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்காது. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு போன்ற நூல்களில் நடுகள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. வேலன் வெறியாட்டு விழா பற்றி குறிப்பிடாத நூலை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டில் மட்டும் வேலன் வெறியாட்டு விழா பற்றிய குறிப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னா மற்ற எல்லா இடங்கள்லையும் வேலன் வெறியாட்டு விழா, அதாவது முருகனை பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். முல்லைப்பாட்டு, முல்லைத்திணை முருகனை பற்றி சொல்லியிருக்காது. அப்போ திருமுருகாற்றுப்படை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு போன்ற நூல்களில் வேலன் வெறியாட்டு விழா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். தமிழகத்தில் சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடும் மிகப்பெரிய விழா சித்திரை திருவிழா. ஆன்சர் சித்திரை திருவிழா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடும் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழா மதுரை சித்திரை திருவிழா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொற்கோயில் ஹரியானா என்பது மட்டும் பொருந்தாது, வேறு எல்லாமே பொருந்தும். ஓணம் கேரளா, புத்தகையா பீகார், அறுபடை வீடுகள் தமிழ்நாட்டில் திருத்தணி அப்படிங்கிற இடத்துல. பொற்கோயில் பொருந்தாது, அமிர்தசரஸில் இருக்குது, பஞ்சாபில். ஈத் என்னும் அரபு சொல்லின் பொருள் தத்து விடுவது. ஈத் என்னும் அரபு சொல்லின் பொருள் தத்து விடுவது. மனித வாழ்வு செழிக்க உயர்ந்த எண்ணங்களால் செம்மைப்படுத்தப்பட வேண்டியது மனம். மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது நாகரிகம். பொருந்தாத இணையை சுட்டி காட்டுக. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் இரட்டை காப்பியங்கள், வளையாபதி குண்டலகேசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்போது இதுதான் ஆன்சர். எட்டுத்தொகை அதுக்கு முன்னாடி தொல்காப்பிய பொருளதிகாரம், அதில் பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை குறிப்பிடப்பட்டிருக்குது. எட்டுத்தொகை பத்துப்பாட்டு மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு.
பதிற்றுப்பத்தில் மன்னரின் போர்த்திறம் கொடைத்திறம் குறிப்பிடப்பட்டிருந்த நகரங்கள் என உறுதிப்படுத்தியவை. மொஹஞ்சதாரோ, கரப்பா, குந்தா, தானூர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் 1, 2 சரியானவை. அதாவது மொஹஞ்சதாரோ, ஹரப்பாவும். சர் ஜான் மார்ஷல் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். பண்டைய சிந்துவெளி பகுதியில் வழங்கப்பட்ட பெயர்களுள் எவையவை தற்போதைய பாகிஸ்தானில் இன்றும் வழக்கத்தில் உள்ளன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆரணி இருக்குது, கொற்கை இருக்குது, மயிலம் இருக்குது, சின்னமனூர் மட்டும் இல்லை. அப்போது 1, 2, 4 அதுதான் சரி. 1, 2, 4 என்பது சரி. அப்போ இதில் கூட எது வரும் அப்படின்னா மானூர் அப்படிங்கிற இடம் வரும், சின்னமனூர் வராது. தமிழ்நாட்டின் ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய பாகிஸ்தானிலும், அதாவது பண்டைய சிந்து வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியவை, அவை வழக்கத்தில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை. மகாயோகியின் முத்திரையில் இடம்பெற்றிராத விலங்குகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம், எருமை, யானை, புலி என்பது சரி. புலி, கரடி, புலி, ஒட்டகம் என்பதெல்லாம் தவறு. ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையிலுள்ள மகாயோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் 3 முகங்களை கொண்ட கடவுள் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும், அதனை சுற்றி யானை, புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாகவும், காண்டாமிருகம், எருமை ஆகியவற்றின் உருவங்கள் இடப்புறமாகவும் அமைந்துள்ளன. கூற்று: புலிபசித்தன்ன மெலிவிலுள்ள துரனுடையாளர் கேண்மையோடு இயைந்த வைகல் உளவாகியரோ. விளக்கம்: எலியைப் போல் சிறிய முயற்சியுடையவரை நட்புகொள்வதினும், புலியைப் போன்ற வலிமையும் முயற்சியும் உடையவரும் நட்புகொள்வது சிறந்ததன்று. ஆன்சர்: கூற்று சரி, விளக்கம் சரி. பெரும்பாலும் கூற்று காரணம் கேட்கும்போது அல்லது கூற்று விளக்கம் கேட்கும்போது இரண்டுமே சரியாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மாறி வரும். அப்போ அதை கவனமாக பார்க்கணும். தமிழர்களின் வீட்டு வாசலில் அமைக்கப்பட்ட திண்ணை எதற்கு அடையாளமாக கருதப்படுகிறது? ஆன்சர்: விருந்தோம்பல். பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்ட நன்னூலில் இடம்பெற்றுள்ள 2 அதிகாரங்கள் எழுத்து, சொல் ஆகிய 2 அதிகாரங்கள். பொதுவாக இந்த நன்னூல் நல்லாசிரியர் ஆகாதவர், நல்ல மாணாக்கர் நன்மாணாக்கர் ஆகாதவர், இது பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கு. அதுபோல் நம்ம பார்த்தது போல இது தொல்காப்பியத்தின் வழிநூல். நன்னூல் பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்டது. எழுத்து, சொல் என 2 அதிகாரங்கள் இதில் உள்ளன. தமிழ் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையும் கலைகளையும் சிறப்பாக பதிவு செய்த நூல். ஆன்சர்: சிலப்பதிகாரம். தவறான கூற்றை சுட்டி காட்டுக. மாடல மறையோன் கோவலனை புகழாத கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: கொண்ட பணியை முடிக்கும் தொண்டுள்ளம் கொண்ட சொல்லின் செல்வன் அப்படிங்கிறது மட்டும் தவறு, வேறு எல்லாமே சரி. கொண்ட பணியை முடிக்கும் தொண்டுள்ளம் கொண்ட சொல்லின் செல்வன் யார் அப்படின்னா அனுமன். கோவலன் யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மறவன், அது கரெக்ட். பிரிந்த கணவன் மனைவியை பெரும்பொருள் கொடுத்து இணைத்த சொல்லா செல்வன் என்பது சரி. சொல்லின் செல்வன் என்பது தவறு. தலைவனை இழந்து தடுமாறும் குடும்பத்தாரையும் அவர்தம் சுற்றத்தாரையும் அரவணைத்த இல்லோர் செம்மல் என்பதும் சரி. பண்டை நாளில் வாழ்ந்த இசைக்கலைஞர்கள்
ஏழிசை தரங்களை இசைக்க பயன்படுத்திய கருவிகள். ஆன்சர் குழல், யாழ். குழல், யாழ் இந்த இரண்டும் தான். அப்போ 1, 4 சரியானவை. குழலும் யாழும். சாளுவன் குப்பத்தில் உள்ள குகை கோயிலின் வெளிமுகப்பில் எந்த விலங்கின் முகம் காணப்படுகிறது? ஆன்சர் யாளி. கோயில் விமானத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 6. பொறுத்துக. ஆயிரங்கால் மண்டபம் அமைந்துள்ள இடம். நமக்கு தெரியும் ஆயிரங்கால் மண்டபம் அமைந்துள்ள இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்போ 4. கட்டடக்கலையின் மணிமகுடமாக திகழும் கோயில் தஞ்சை பெரிய கோயில். 3. இசைத்தூண்கள் அமைந்துள்ள இடம் நெல்லையப்பர் கோயில். 2. திருமாலின் 10 அவதாரங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள கோயில் நாமக்கல் கோயில். 1. அப்போ ஆன்சர் ஆ. பறவை நாச்சியாரை மணந்து கொண்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுந்தரர். முல்லை நில மக்கள் எம்மரத்தை தாய் தெய்வமாக வழிபட்டனர். ஆன்சர் வேப்ப மரம். முக்கியமான கொஸ்டின். முல்லை நில மக்கள் எம்மரத்தை தாய் தெய்வமாக வழிபட்டனர். வேப்ப மரம். சித்திரசபை அமைந்துள்ள இடம். சித்திரசபை அமைந்துள்ள இடம் குற்றாலம். பார்க்கலாம். சிவபெருமானுடைய 5 சபைகள் கொடுத்துருக்குறாங்க. பொற்சபை நடராஜர் கோயில் சிதம்பரத்தில் இருக்கு. வெள்ளி சபை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மதுரை. ரத்தின சபை வடவாரன் ஏசுவார் கோயில் திருவாலங்காடு. தாமிர சபை நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி. சித்திர சபை குற்றாலநாதர் கோயில் குற்றாலம். இது கொஸ்டின் தவறாக கொடுத்துருக்குறாங்க. பொருந்தும் கூற்றை கண்டறிக அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். விஜயதசமி என்பது வெற்றியை தருகின்ற ஒரு நாள். கல்வியை தொடங்குறது கார்த்திகை மாதத்தில் வருவது செல்வத்தை தருகின்ற நாள் அப்படின்னு சொல்ல முடியாது. விஜயதசமி என்பது வெற்றியை தருகின்ற ஒரு நாள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழர் திருமண முறை என்பது அகநானூறு. இது சரி. மார்கழி நோன்பு என்பது கலித்தொகை. இதுவும் சரி. அன்பின் சிறப்பு அகநானூறு புறநானூறு என்பது மட்டும் தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். வறுமையிலும் செம்மை நற்றிணை என்பது சரி. அன்பின் சிறப்பு ஐங்குறு நூறு என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் கொடுத்துருக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் பொதுமை நோக்கத்தை புறநானூறும் அன்பின் சிறப்பை ஐங்குறுநூறும் இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு பெரியோரை மதித்தல் வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை நற்றிணையும் மார்கழி நோன்பு குறித்த செய்திகளை கலித்தொகையும் குறிப்பிடுகின்றன. சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. விடுகதை என்பது பிசி. அப்போ 4. பாமரர் பாடல் என்பது பண்ணத்தி. 3. அடுத்தது கதைப்பாடல் என்பது அம்மானை. நாட்டுப்புற கதை என்பது பொருள் மரபில்லா பொய்மொழி. அப்போ 2. 4, 3, 1, 2 ஆன்சர் இதுதான். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜான் தாமஸ். முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதிகளை கூறும் கல்வெட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அணியூர் கொடுத்துருக்குறாங்க. முதலாம் பராந்தகன் வேத பாடசாலை நடத்துவதற்காக. அப்போது முதலாம் பராந்தகன் வேத பாடசாலை நடத்துவதற்காக
மானியம் அளித்துள்ள செய்தியை காமப்புல்லூர் கல்வெட்டு பகிர்கின்றது. ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதிகளை அணியூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்றுக் கொடுப்பது அணியூர் கல்வெட்டு. முதலாம் பராந்தகன் காலத்தில் வேத பாடசாலை நடத்துவதற்காக மானியம் அளித்துள்ள கல்வெட்டு காமப்புல்லூர் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் அந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்கால பாண்டியர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள். ஆன்சர் வயலூர். பிற்கால பாண்டியர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் எங்கே கிடைக்குதுன்னா வயலூரில் கிடைக்குது. கோப்பெருஞ்சிங்கனின் வயலூர் கல்வெட்டு. கோப்பெருஞ்சிங்கனின் வயலூர் கல்வெட்டு பிற்கால பாண்டியர்களை பற்றி அறிய உதவும் சான்றாக உள்ளது. பாண்டியர் காலத்தில் நூலகத்திற்கு வழங்கப்பட்ட பெயர். ஆன்சர் சரஸ்வதி பண்டாரம். அடுத்தது குடைவரை கோயில்கள் கொடுத்துருக்குறாங்க. குடைவரை கோயில்கள் நம்ம பார்த்தோம். முதலாம் மகேந்திரவர்மன் 3. அடுத்தது ஒற்றைக்கல் ரதங்கள். ஒற்றைக்கல் ரதங்கள் என்பவை நந்திவர்மன் பாணி. அப்போ 1 வரும். அடுத்தது கட்டுமான கோவில்கள். கட்டுமான கோவில்கள் என்பது முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தியது. அப்போ 4. அடுத்தது கடைசியாக ராயகோபுரங்கள். அது கிருஷ்ணதேவராயர் காலத்தியது. அப்போ 3, 1, 4, 2. ஆன்சர் இ. அப்போ இதுவரை 200 வினாக்கள் இந்த தலைப்பிலிருந்து பார்த்துருக்குறோம். இதோட PDF உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவை ஏற்படின் நீங்கள் அந்த 200 வினாக்களுக்கும் ஆன்சர் போட்டு பாருங்கள்.